ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரொம்பவே ஒரு ஃபன்னியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். இது வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான ஒரு டாபிக் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நீங்க எல்லாமே பட்டாசு விடும்போது ரொம்பவே கவனமாகவும் பெரியவங்கள பக்கத்துல வச்சுட்டும் விடுங்க. அதான் ரொம்பவே சேஃப்டியா இருக்கும். சின்ன பிள்ளைங்க யாருமே தனியா வந்து பட்டாசு வந்து வெடிக்காதுங்க. ஓகே, இது வந்து ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம நார்மலாவே தீபாவளி வந்துச்சுன்னா நம்ம வந்து ராக்கெட்டு, அப்புறம் மேலப்புற வானவெடிக்கை, இந்த மாதிரியான நிறைய கிராக்கர்ஸ் வந்து நம்ம வந்து கொளுத்தி நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஆனா நாங்க என்ன கொஞ்சம் வித்தியாசமா என்ன பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளே ஒரு ராக்கெட்டை வந்து செஞ்சுட்டு அதுக்குள்ள வந்து நம்ம ராக்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி உள்ள வச்சு வெளியே வச்சு வெடிக்க வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ட்ரை பண்ணோம். ஆனா அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து ராக்கெட்டை வந்து எப்படி செய்ய போறோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அதுக்கு நாங்க யூஸ் பண்ண பேசிக் திங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நான் சார்ட் பேப்பரை யூஸ் பண்ணேன். இது எதுக்காக அப்படின்னா, வெளியில வந்து அதை வச்சு தான் நான் ராக்கெட் மாதிரி செய்ய போறேன். இப்போ நீங்க பாக்குறது நம்ம நார்மலா தீபாவளிக்கு வாங்குற அந்த ராக்கெட் தான், பட்டாசு தான். இது வந்து ஒரு சின்ன நார்மலான ஒரு பாக்கெட் தான். இதில் வந்து நம்ம மீடியம் சைஸான ராக்கெட் தான் நான் வாங்கினேன். வேற வழி இல்லாமல் இதுதான் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. ஓகே, இதை வச்சு நாம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ராக்கெட்டு, அப்புறம் சார்ட் பேப்பர் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா ராக்கெட்டு மாதிரி நம்ம வெளிப்பகுதியில் செய்கிறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு செலோ டேப் யூஸ் பண்ணுறேன். இது எதுக்காகனா, நம்ம வந்து எல்லாத்தையும் அதை வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணணும். அதுக்கு நம்ம பசையோ அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்க போகிறதில்ல. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறதே கொஞ்சம் குறைவான டைம் தான். நான் வந்து இதை செய்ய போகும்போதே டைம் ஆல்ரெடி நேரம் இருட்டுறது மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஏதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செலோ டேப்பை நான் யூஸ் பண்ணேன். டக்குன்னு கவர் பண்ணி ஈஸியாக வந்து ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மள்ட்ட இப்போ வந்து ராக்கெட் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக சேமாக வச்சுட்டு இருக்க வந்து டைப் பண்ணணும், அதாவது கட்டிடணும். இதில் இன்னொரு மிஸ் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சிங்கன்னா, அந்த சாட்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கம்பி மத்தாப்பு மாதிரி இருக்கும், ரோப்பு மாதிரி, அந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். அது எப்படின்னா, நம்ம எல்லா ராக்கெட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நம்ம அடுத்ததை ஃபயர் பண்ணுறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நான் அதை வந்து மறந்துட்டேன் வாங்குறதுக்கு. அதனால அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா, அந்த சாட்டை மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா எல்லா ராக்கெட்டோட அந்த த்ரீயை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஒரே பீஸாக எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக நம்ம ஃபயர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே, நம்ம அதை இன்னைக்கு மறந்துட்டோம். மண்டை மேலே இருக்க கொண்ட மறந்து போச்சு. ஓகே, ஒன்றும் பரவாயில்ல, நம்ம இருக்கிறத வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ராக்கெட்டை வாங்கினது எல்லாமே சேர்த்து நான் இப்போ வந்து இந்த செலக்ட் டைப்பை யூஸ் பண்ணி நான் வந்து இருத்தி வந்து சுற்றி கட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வாங்கின எல்லா பட்டாசு ராக்கெட்டையும் சேர்த்து நம்ம வந்து கட்டியாச்சு. இப்போ வந்து இதை என்ன பண்ணணும்னா, இதை வந்து இந்த சார்ட் பேப்பரை வச்சு நம்ம வந்து இப்போ ராக்கெட் மாதிரி செஞ்சு, அதாவது நம்ம ISROலாம் ராக்கெட் வந்து லான்ச் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ராக்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு ராக்கெட் ஷேப்பில் நாம் இதை செஞ்சு அதுக்குள்ளே வந்து அந்த எல்லாத்தையும் சேர்த்து கட்டின ராக்கெட்டை வந்து உள்ளே வச்சு நாம் வந்து அதை வந்து விண்வெளிக்கு நாம் வந்து செலுத்த போகிறோம். அதுதான் கான்செப்ட்டு. ஆனால் டைம் கம்மியாக இருக்குது நமக்கு. அதே மாதிரி நம்ம வடிவேல் சார் சொல்கிறது மாதிரி எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எந்த வித பிளானும் இல்லாதனால கரெக்டாக எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் ஏனோ தானோன்னு ஒரு உருளையை செஞ்சு நான் அதுக்குள்ளே வந்து அந்த ராக்கெட்டை வச்சு மேலே ஒரு கோன், அதாவது மேலே வந்து கூம்பு மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஷேப்பில் நான் வந்து கிரியேட் பண்ணி நான் வந்து அதை எப்படியோ ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டேன். இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து இதில் வந்து பார்த்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நாம வந்து கடையில் வாங்கின அந்த பட்டாசு ராக்கெட்டை வந்து நம்ம செய்கிற இந்த ராக்கெட்டில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே சவாலாக இருந்துச்சு.
ஏன்னா நாம வந்து அந்த கோனில் வந்து ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணினா தான் அது வந்து கரெக்டாக மேல் எழும்பும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிருந்தோம். இன்னொன்று நம்மகிட்ட அந்த சாட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, நான் மிஸ் பண்ணது அதுவும் இல்லை. நாம வந்து உள்ளே வந்து வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னா அதை ஃபயர் பண்ணுறதுக்கு வழியே இல்லாமல் ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட அந்த சாட்டை மாதிரி இருந்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 2.5 அடி இருக்கும். அப்போ நம்ம அதை வெளியில் எடுத்து விட்டு நம்ம அதில் ஃபயர் பண்ணி விட்டோம்னா ஈஸியாக வந்து உள்ளே இருக்கிற ராக்கெட்ல எல்லாம் அந்த ஃபயர் ஆகி அது மேலே எழும்பிடும். ஆனால் நமக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. இதுக்கு கொஞ்ச நேரம் யோசிக்க வேண்டியதாகி போச்சு. இந்த கோனுக்குள்ளே இந்த ராக்கெட்டை வைக்கிறவா அல்லது நம்ம அந்த உருளை மாதிரி செய்வோம்ல அதுக்குள்ளே ராக்கெட்டை வச்சு நம்ம எப்படியாவது ஃபயர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருந்தது என்னன்னா, நமக்கு வந்து வெளியில செய்கிற அந்த உருளை மாதிரி செய்கிற அந்த ராக்கெட்டும் நம்ம உள்ள வைக்கிற அந்த பட்டாசு ராக்கெட்டும் ரொம்பவே கரெக்டாக ஃபிட் ஆகி இருக்கணும். ஏதாச்சும் ஒன்று உள்ள லூஸாக இருந்துச்சுனாலும் அது ரொம்பவே ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதாவது அது மேலே வந்து கரெக்டாக வந்து போகாது. ஓகே, நாங்கள் பிறகு என்ன பண்ணோம்னா, நம்மள்ட்ட தான் சாட்டை இல்லையே, பேசாமல் அந்த கோன் பகுதியிலே ராக்கெட்டை வச்சுருவோம். வச்சுட்டு அந்த 4 ராக்கெட் உள்ள திரியும் ஜாயின் பண்ணி ஒரு சின்ன ஹோல் போட்டு அது வழியாட்டு நம்ம இன்னொரு ராக்கெட்டை எடுத்து அதில் உள்ள திரியை எடுத்து அதில் சொருவி வச்சிடலாம். அப்போ நாம அதில் ஃபயர் ஓகே நாம அப்படியே அந்த திரியில வந்து ஃபயர் பண்ணும்போது அது வழியாக வந்து உள்ள ராக்கெட்ல வந்து ஃபயர் ஆகி ராக்கெட் மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி நாங்கள் இப்போ வந்து அந்த கோன் பகுதியில் தான் அந்த ராக்கெட்டை வைக்கிறது மாதிரி நாங்கள் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஏனோதானோன்னு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகலை. அதே மாதிரி இந்த கோனு இந்த உருளை அது எல்லாமே வந்து கரெக்டான ஷேப்பில் ஒரு யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா தான் அதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ளை ஆகிறதுக்கு. மற்றபடி ஏதாச்சும் நம்ம வந்து குளறுபடி பண்ணோன்னா அது கரெக்டாக வந்து மேல் எழும்பாது. ராக்கெட் வந்து மேலெழும்புறது வந்து நமக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. அது வந்து ஒரு பட்டாசை நம்ம பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு சயின்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அந்த ராக்கெட் வந்து மேல் எழும்புது. அந்த வெயிட் எங்கே இருக்கணும், எந்த இடத்துல வெயிட் இருக்கக்கூடாது, எவ்வளோ விசை வேணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்டர் அதுக்கு பின்னாடி இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ராக்கெட் கண்டிப்பாக மேல் எழும்பும். நம்ம உள்ளே வந்து என்ன தான் மருந்து வச்சு இல்லைனா என்ன தான் ஃபியூல் வச்சு நம்ம இது பண்ணாலும் அந்த விஷயங்கள் அதாவது அந்த ஃபிசிக்ஸ் எல்லாமே கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ராக்கெட் மேல் எழும்பாது. ஓகே, நாம் வந்து எப்படியோ ஒரு வழியாக நாம் வந்து வடிவமைச்சிட்டோம். அதை நம்ம இப்போ பொருத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே, நமக்கு நேரம் ரொம்பவே இருட்டிட்டு இதுலேயும் வந்து நாங்கள் செய்யும்போதே ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. என்னன்னா, நம்ம உள்ளே வச்ச அந்த ராக்கெட் வந்து கரெக்டாக இந்த வெளியில் செஞ்ச இந்த ராக்கெட்டோட ஃபிட் ஆகாமல் இருந்துச்சு. அடிக்கடி அது கலந்து கீழே விழுந்துட்டே இருந்துச்சு. ஆனால் அதை பைய பின்னாடி பொருத்தி வச்சுட்டு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படி அடிக்கடி பண்ணனால அந்த மேலே இருக்கிற அந்த கூம்பு பகுதியும் லைட்டாக வந்து பெண்ட் ஆகிடுச்சு. அது வந்து கரெக்டாக செங்குத்தாக நேர் வாக்கில் இல்லை, ஒரு வாக்கில் பெண்ட் ஆகியிருக்கும். உங்களுக்கு பார்த்தா சம்டைம்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து ஒரு வழியாக ராக்கெட்டை வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம நிலைநிறுத்திட்டோம். அதுக்கு பேரம் போட்டுட்டோம். நம்ம ISROவில் உள்ள ராக்கெட்டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். ஆனால் என்ன ரகம் என்ன டைப்பு ராக்கெட்டு வேறு எந்த பேருமே நாங்கள் வைக்கல. ஓகே, இதில் நாங்கள் நிறைய சவால்களை வந்து சந்திக்க வேண்டியிருந்து இந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்மள்ட்ட வந்து அந்த த்ரீல வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு தேவையான அளவு வெளியில் நீட்டிட்டு திரி இல்லை, எல்லாமே கட்டையாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கூம்புக்குள்ளே கரெக்டாக நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபயர் கொடுக்க முடியல. பக்கத்துக்கு அவசரத்தில் வந்து ஒரு சாம்பிராணி திரி கூட இல்லை, இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ஃபயர் பண்ணியிருக்கலாம். நிறைய முயற்சிகள் வந்து தோல்வி ஆகிட்டே தான் இருந்து நம்ம வந்து ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி கவுண்டவுனெல்லாம் நம்ம வந்து முதலே போட்டோம். ராக்கெட் வந்து ஒன்றா செலுத்துறாங்கன்னா அதுக்கு கவுண்டவுன் போடுவாங்க 10, 9, 8 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 10, 8, 9 அதெல்லாம் நமக்கு வந்து லாஸ்ட்டு ஃபைனல் தான். அது 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியெல்லாம் கவுண்டவுன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இங்கேயும் வந்து நாங்கள் கவுண்டவுனெல்லாம் போட்டோம். ஆனால் கவுண்டவுன் போட்டு எங்களுக்கே வெறுத்து போச்சு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நாங்கள் லான்ச் பண்ண ஃபயர் பண்ண போகும்போது அது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. ஒன்றில் ராக்கெட் உருகி கீழே வந்துடும், இல்லைனா வந்து கரெக்டாக ஃபயர் ஆகாது. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாம் வந்து தயாராகிட்டோம். நீங்களே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஓகே, கடைசியாக வந்து ராக்கெட்டை வந்து விண்வெளிக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஒருவேளை சரிஞ்சு எடுத்து வந்து விழுந்து நம்ம மேலே வந்து பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராக்கெட்டுக்கு சேஃபே ஒரு மார்க்கமாக தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் சேஃப்டியெல்லாம் கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாம் வந்து அதை வந்து சேஃப்டியாக வந்து நம்ம ஃபயர் பண்ணோம். ஆனால் நடந்தது என்னது அப்படின்னு நீங்களே பார்க்கலாம்.
தான் போயது நேஷனல் ஜியோகிராஃபில காட்டியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராக்கெட்டோட ரிசல்ட்டை நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு வீடியோ நல்லாவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் வருத்தம் தான். ஓகே, அடுத்த முயற்சியில் நாம் வந்து இந்த ராக்கெட்டை வெற்றிகரமாக வந்து செலுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு காமெடியாகவும் நடந்திருக்கும். இந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்தியன், அதனால தான் நம்ம இஸ்ரோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கோம். ISRO அப்படின்னாலே நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் தான். ஓகே, அதனால தான் நம்ம வந்து இஸ்ரோ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் இது இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் இதை பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராக்கெட் வந்து எதனால ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு பின்னாடி என்னடா சயின்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. ஆனா கண்டிப்பா ராக்கெட் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து பேசிக்கா என்ன ஃபங்க்ஷன்ல ஒர்க் ஆகுதுன்னா, நியூட்டனின் 3ஆம் விதிப்படி தான் இந்த ராக்கெட் ஒர்க் ஆகுது. ஒரு விசைக்கு எதிரான ஆப்போசிட் விஷயம் வந்து அதுக்கு சமமா இருக்கிறதுனால தான் அது வந்து ஒர்க் ஆகுது. அதாவது எரிபொருள்ல வர அந்த ப்ரெஷர் வந்து கீழே கிடைக்கிறதுனால தான் அது ராக்கெட் மேல் நோக்கி போகுது. இது வந்து ஒரு நியூட்டனின் 3வது விதிப்படி தான் இந்த ராக்கெட் வந்து பேசிக்கா ஒர்க் ஆகுது. ஆனாலும் இதுல நிறைய பேசிக் தத்துவம்லாம் இருக்குது. அதாவது அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கரெக்டா இருந்தா ராக்கெட் நேரா செங்குத்தா போகும். இல்லைன்னா வந்து அதோட பாதையில போக முடியாம தவறி விழுந்துட்டு மிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்ல காரணமே ஏதாவது ஒரு தொழில்நுட்ப கோளாறோ அல்லது ஏதாவது ஒரு அறிவியல் அடிப்படை விதி வந்து அதுல மாறி இருக்கும். அதனாலதான் ஃபெயிலியர் ஆகும். அதே மாதிரிதான் நம்ம செஞ்ச இந்த ராக்கெட்லயும் ஏதாச்சும் ஃபெயிலியர் இருந்திருக்கும். அதனாலதான் இதெல்லாம் மேல எழுப்பி போக முடியல. ஓகே, எனிவேஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட பெர்ஃபெக்டா நல்ல ஒரு ராக்கெட் செஞ்சு நாங்க அதை விண்வெளிக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய்.